குட் நைட் சத்யா. குட் நைட் சத்யா. இன்னைக்கெல்லாம் பயங்கர கோவம். ஏன் துணி எதுவும் இல்லையா? தலையெழுத்து வேற ஒண்ணும் இல்ல. எங்க காமி காணா. பயம் கோபப்பட்டாத சொல்லிட்டேன். எங்க எழுத்துவே காணா. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எங்கன்னா வெளியே போகணும்னு ஆசைப்பட்டா நம்மள வெத்த புண்ணியவதி என்ன சொல்லும், உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் அடக்க உடக்கமா வீட்டுல இரு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் புருஷன் நல்லா வெளியே கூட்டிட்டு போவாரு, வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தருவாங்க, ஊரை சுத்தி காட்டுவாங்க அதெல்லாம் சொன்னாங்க. காசு உங்க அம்மா கொடுப்பாங்களா? அது சொன்னாங்களா? நீ கல்யாணம் பண்றதுக்கு எங்க அம்மா காசு கொடுப்பாங்க. அதாவது நான் கல்யாணம் பண்ணி சோறு போடுவேன், ட்ரெஸ் எடுத்துருவேன், வெளியே போறதுக்கு அங்க பண்றதுக்கு இங்க பண்றதுக்கு உங்க அம்மா தான். அப்படியா? அதாவது அப்ப வீட்டு வேலை செய்யற ஆளுக்கு சோறு போட்டு துணி எடுத்து தருவீங்க, அதுக்கு தான் கல்யாணம் பண்றீங்கல்ல. ஏன் அது நினைச்சேன், சரி நம்ம கல்யாணம் நம்ம புருஷர் எங்கன்னா கூட்டிட்டு போவாரு, புருஷர் கூட்டிட்டு போவாரு அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இப்பதான் தெரியுது வீடே ஒரு பெரிய உலகம், அதே சுத்தி சுத்தி நல்லா காட்டுவாங்க. ஒரு நாள் தான் வர்றது வேலையில இருந்து நேரமா, அந்த நேரமா வர அன்னைக்கு கூட வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போகணும்னு தோணாது. போலாம் போலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க வேண்டியதான். 10 மணி 9 மணிக்கு மேல ஆயிரும், எங்கேயும் போக முடியாது, அன்பா பேசவும் தெரியாது, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணவும் தெரியாது, வெளியே கூட்டிட்டு போகவும் தெரியாது. நான் சொல்லாம இருந்ததே சர்ப்ரைஸ் தான் நினைச்சேன். என்ன சர்ப்ரைஸோ எழுத்து. நிஜம் சத்யா, நான் உலகம் சொன்னேன், அதனால என்னைய சுத்தி சுத்தி காமிக்கிறேன். போதும் போதும் உலகத்தை சுத்தி காட்டினது. எல்லா வீட்லயும் இப்படிதான் இருக்கிறீங்க எல்லாம். என்னமோ அதனாலதான் வாழ்க்கை ரொம்ப செழிப்பா இருக்கு. சலிப்பா இருக்குது. தலையெழுத்து என்ன பண்றது? போதும் கட் பண்ணு. சத்யா இங்க பாருங்க, கதை சொல்லுங்க. கதையை அடுத்த வீடியோல சொல்லிக்கலாம். சத்யா இதுல சொன்னீங்கன்னா அப்படி கொஞ்சம் லென்த்தா. எல்லா வீட்லயும் இந்த மாதிரி சண்டைலாம் வரும், சண்டைக்கு பின் சமாதானம் ஒண்ணு இருக்கு, அது இருந்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா நல்லா இருக்காது. அதை வச்சு ஒரு கதை சொல்லுங்க பாக்கலாம், எப்படி சமாதானமா போறாங்க, எப்படி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு. எப்படி சமாதானமா போறாங்க, எப்படி நல்லா இருக்குன்னு சொல்றதா? கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க பால் மாதிரி, பாலும் தண்ணியும் மாதிரி கலந்துட்டா பிரிக்கவே முடியாது. அதுதான் கணவன் மனைவி உறவு. அதாவது மனைவி வந்து பால், கணவன் வந்து தண்ணி. அந்த மனைவிங்கிற பால் பொங்கி வரும்போது கணவன்கிற தண்ணியை தெளிச்சாதான் அது அடங்கும், இல்லைன்னா அடங்காது. இல்லைன்னா குடும்பங்கிற நெருப்பு அந்த பால் பொங்கி அணைஞ்சு போயிடும். அந்த மாதிரி தண்ணியும் பாலும் ஒன்னா இருந்தாதான் நல்லது. பால் எப்பப்பெல்லாம் பொங்குதோ அப்பப்பெல்லாம் தண்ணியை தொலைச்சு விட்டீங்கன்னாதான் அந்த பால் அடங்கி அது உள்ளுக்குள்ளே கொதிச்சுட்டு இருக்கும், குடும்பங்கிற நெருப்பும் நல்லபடியா எரிஞ்சிட்டு இருக்கும். குடும்பத்துல சண்டைன்னு ஒண்ணு வந்தா ஒருத்தர் சமாதானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லையா? சமாதானம் எப்படி பண்றதுன்றதை யோசிக்கணும். அதை விட்டுட்டு அவ அப்படிதான் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பால் ஒரு ஸ்டேஜ்ல பொங்கி குடும்பங்கிற நெருப்பு அணையிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். இது அனுபவத்துல சொல்றேன், அதனால புரிஞ்சுக்கோங்க. பாலை சிம்மில் வைக்கிறதுக்கு வழி இருக்குது? சிம்மில் வைக்கலாம் வழி கிடையாது, அப்புறம் பொங்கித்தான் தீர்வேன். அப்புறம் நாங்களும் என்ன பண்றது, வழியே கிடையாது. வேற வழியே கிடையாதுன்னா அது கல்யாணமே பண்ணாம இருக்கணும், அதுதான் உண்மை. இப்படி சொல்றீங்க? எல்லா வீட்லயும் பால் பொங்கிட்டா இருக்கு, பொங்காத வீடு நிறைய இருக்கு. ஓ, நாட்டுல அப்படிதான், வெளியே அப்படிதான் தெரியும், வீட்டுக்குள்ள போய் பார்த்தாதான் எல்லாம் தெரியும் பொங்குறாங்களா பொங்கலையான்னு. அப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நாளைக்கு போய் பாக்குறேன். பாருங்க. ஓ, நாளையில இருந்து வேலைக்கு போக வேண்டாம், வீடு வீடா போய் பாத்துட்டு வா எந்த வீட்டுல பொங்குது பொங்கல். ஆமா, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இன்னைக்கு நேரமா வந்து வெளியே கூட்டிட்டு போகல, நீதாம்மா வரல. சரி பரவாயில்ல, நான் தான் வரல, ஏன் வரல தப்பு. குட் நைட்.